Dear children, next we are going to see the functions of money. The main functions of money can be classified into four categories. They are primary function, secondary function, contingent function, and other functions. There are four functions of money: primary function, secondary function, contingent function, and other functions. In the primary functions, we are going to study about medium of exchange, measure of value, store of value, and the standard of deferred payments. அப்படிங்கிறது தான் வந்து primary functions. Okay. The first one, we are going to see the money as a medium of exchange. Okay. So this is considered as the basic function of money. Money has the quality of general acceptability, and all exchanges take place in terms of money. That is medium of exchange அப்படின்னு சொல்லும்போது money has a quality of general acceptability. எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அதை பரிவர்த்தனைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். And all exchanges takes place in terms of money. On account of use of money, the transaction has now come to be divided into two parts. Okay. First, money is obtained through sale of goods and services. பணம் எதுக்காண்டி பயன்படுது? ஒரு பொருளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் பயன்படுது. This is known as sale. இதை விற்பனை பண்ணுறோம். ஓகே. அடுத்து லேட்டர் மணி இஸ் அப்டைன் டு பை த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பணமானது பொருளை வாங்குவதற்கு பயன்படுத்துது. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பர்ச்சேஸ். அப்போது பணமானது பொருளை விற்பதற்கும் பயன்படுது, வாங்குவதற்கும் பயன்படுது. தஸ் இன் மாடர்ன் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் மணி ஆக்ட் அஸ் இன்டர்மீடியரி இன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ். ஒரு பொருளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் ஒரு இடைத்தரகராக வந்து செயல்படுவது எது? தட் இஸ் இன்டர்மீடியரியாக இருக்கிறது வந்து பணம் தான், வாங்குறதுக்கும் விற்பதற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு பொருளின் மதிப்பை அளப்பதற்கு உண்டான ஒரு கருவியாக வந்து பணமானது இருக்குது. அது மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் தட் இட் மெஷர்ஸ் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். In other words, the prices of all goods and services are expressed in terms of money. ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பையும் ஒரு பொருளையும் நம்ம என்ன சொல்கிறோம்? பணத்தால் மதிப்பிட்டு சொல்கிறோம். Money is thus looked upon the collective measure of value. Okay. So since all the values are expressed in terms of money, it is easier to determine the rate of exchange between various types of goods in the community. ஒவ்வொரு பொருளையும் மதிப்பையும் நம்ம பணத்தால் சொல்கிறோம். ஒரு டேபிள் அப்படின்னு சொன்னால் இது 5000 ரூபா, ஒரு டெஸ்க் அப்படின்னு சொன்னால் வந்து இது 3000 ரூபா, ஒரு சேர் அப்படின்னு சொன்னால் இது 500 ரூபா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தட் இஸ் மெஷர் ஆஃப் வேல்யூ. பொருளுடைய மதிப்பை அளப்பதற்கு உண்டான ஒரு கருவியாக வந்து பணமானது பயன்படுது. தட் இஸ் மெஷர் ஆஃப் வேல்யூ. அடுத்து வந்து செகண்டரி ஃபங்க்ஷன். அது பிரைமரி ஃபங்க்ஷன், அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன். மணி ஆக்டர்ஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஒரு பொருளான பணத்தை வந்து பாதுகாத்து வைப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் வந்து பணம் அப்படின்னு சொல்கிறோம். சேவிங் இஸ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வேர் நாட் பெர்மனெண்ட். பணத்தை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு பொருளாக வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. பட் வித் த இன்வென்ஷன் ஆஃப் மணி திஸ் டிஃபிகல்ட்டி ஹேஸ் நவ் டிஸ்அப்பியர்ட் அண்ட் சேவிங்ஸ் ஆர் நவ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ பணம் கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு பணமாக நம்ம சேமித்து வைக்கிறதுல நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போ கிடையாது. மணி ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் எக்ஸலண்ட் ஸ்டோர் ஆஃப் wealth as it can be easily converted into other marketable assets such as land, machinery, plant, etc. இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து இந்த மாதிரி மதிப்பில் நம்ம வச்சுடுறோம். இந்த மணி ஆக்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 1000 மாடுகள் வந்து இருக்குது. 1000 கேட்டல்ஸ் they have. அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? 1000 மாடுகள் நம்ம பாதுகாப்பு வைக்க முடியாது. ஒரு டிசீஸ் வந்துச்சு அல்லது வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? அது அப்படியே மாடுகள்லாம் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அப்போ நம்ம 1000 மாடுகளை விற்பனை பண்ணி அதை பணமாக கையில் வச்சுருந்தோம், சேமித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது பயனுள்ளதாக இருக்கும். அதை தான் இங்கே வந்து நினச்சிருக்காங்க மணி ஆக்ட் அஸ் எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு இந்த பணத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? இதுதான் இதனுடைய மீனிங். அடுத்து வந்து மணி ஆக்ட் அஸ் எ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட்ஸ். டெஃபர்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ். இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடன் கொடுத்து வாங்குவதற்கு வந்து பணம் ஒரு இன்டர்மீடியராக வந்து நமக்கு பயனாக இருக்குது. ஓகே. பாரோயிங் அண்ட் லெண்டிங் வேர் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம். கடன் கொடுக்கறதும் கடனை திருப்பி வாங்குறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மணி த
borrowed amount could be returned only in terms of goods and services. Amount of வாங்கிட்டு வச்சுறாங்க, goods and services திருப்பி கொடுத்தாங்க. But the modern economy has greatly facilitated the borrowing and lending process. In other words, money now acts as a standard of deferred payments. இப்போ வந்து நினைச்சாங்க பணத்தை வந்து நம்ம கடன் கொடுத்து வாங்குவதற்கு ஒரு ஈஸியாக வந்து இருக்குது. ஓகே, அதான் deferred payments அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மணி as a means of transferring purchasing power. என்ன செய்றாங்க, வாங்கும் திறனை கொண்டதாக வந்து பணமானது இருக்குது. The field of exchange also went to extending with the growing economic development. The exchange of goods is now extended to distinct lands. Okay, so it is therefore felt necessary to transfer purchasing power from one place to another place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம பொருளை வாங்குறதுக்கும் விற்பனை பண்ணுவதற்கும் பணமானது வந்து ஹெல்ப்பாக வந்திருக்கு. அதான் டிரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க வந்து. அடுத்து பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். Money basis of the credit system, the business transaction are either in cash or in credit. Business transaction பணமாவோ அல்லது கடனாவோ செய்கிறோம். For example, a depositor can make use of checks only when there are sufficient funds in his account. ஒருத்தர் பேங்க் போகிறார், அவர் செக் கொடுத்து பணத்தை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் போதுமான அளவு பணம் இருந்தால் தான் வந்து அப்படி கொடுத்து வாங்க முடியும். ஸோ த கமர்ஷியல் பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் அண்ட் பேஸ் ஆஃப் அடிக்குவேட் கேஷ் ரிசர்வ். அப்போ கமர்ஷியல் பேங்க்கும் போதுமான அளவு பணத்தை கையில் வச்சுருந்தா தான் வந்து அவங்க கேட்குறப்ப வந்து டிமாண்டுக்கு அப்போ வந்து கொடுக்க முடியும். பட் மணி இஸ் அட் த பேக் ஆஃப் ஆல் கிரெடிட். எல்லா கடன் கொடுத்து வாங்குவதற்கும் பணம் தான் இங்கே முக்கியமாக வந்து செயல்படுது. அப்போ கடன் கொடுத்து வாங்குவதற்கு பணமானது ஒரு முக்கிய கருவியாக செயல்படுது. தட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கத்துக்கு வந்து பணம் தான் ஒரு முக்கிய காரணமாக வந்து இருக்குது. த டாஸ்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் வாஸ் எக்ஸ்க்ரீடிங்லி காம்ப்ளெக்ஸ் அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டத்தில் பணத்தை வந்து நம்ம வந்து பரிவர்த்தனை செய்ய முடியாது. பட் த இன்வென்ஷன் ஆஃப் மணி ஹேஸ் நவ் ஃபெசிலிட்டேட்டட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஆஸ் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்டு ப்ராஃபிட். பணத்தை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்ட்டு, வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ரிசீவிங் த நேஷனல் இன்கம். அடுத்து மணி ஹெல்ப்ஸ் அஸ் ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். இறுதியாக வந்து நமக்கு பயன்பாட்டுக்கும் உற்பத்திக்கும் பணமானது தேவைப்படுது. கன்சியூமர் கேன் அப்டைன் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஒன்லி இஃப் ஹி இன்கர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வேரியஸ் கமாடிட்டிஸ் in such a manner to equalize the marginal utilities occurring from them. Now in equalizing these marginal utilities, now money plays an important role because the prices of all commodities are expressed in money. Prices of all commodities பணம் தான் வந்து ஒரு பொருளை கொடுத்து வாங்குவதற்கு ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருக்குது. ஸோ மணி ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, எல்லா வேரியஸ் ஃபேக்டர், லேண்ட், லேபர், கேபிட்டல் எல்லாமே பணத்தை வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அதான். அடுத்து வந்து மணி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். கேபிட்டலுக்கும் ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கறது வந்து பணம் தான் வந்து. ஓகே, மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். இன் அதர் வேர்ட்ஸ், கேபிட்டல் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி கேன் பி புட் டு எனி யூசஸ். பணமானது வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுது. இட் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் இஸ் லிக்விடிட்டி ஆஃப் மணி. That capital can be transferred from less productive to the more productive uses. பணமாக கொடுக்கும் பொழுது வந்து லெஸ் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து சாதாரண வேலை செய்கிறவன் பணத்தை பார்த்தா இன்னும் அதிகமாக வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செய்வான் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் மோர் ப்ரொடக்டிவ் யூசஸ். ஸோ மணி இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். ஓகே, அது அதர் ஃபங்க்ஷன்ஸ். மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. கடன் வாங்கினோடனே கடன் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து பணம் தான். தட் இஸ் கால்ட் அஸ் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. த மணி பொசஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜெனரல் அக்செப்டபிலிட்டி. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டு மெயின்டைன் இட்ஸ் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்ரி ஃபர்ம் ஹேஸ் டு கீப் அசெட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் கேஷ். ஒவ்வொருத்தரும் பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க, லிக்விடாக வச்சுருக்கிறாங்க. கையில் பணமாக இருக்கிறதா லிக்விட் கேஷ் அப்படிங்கிறோம். அது பணம் எப்படி இருக்கலாம், வந்து லேண்டாக இருக்கலாம், வந்து பில்டிங்காக வந்து இருக்கலாம், அல்லது ஒரு அசட்டாக வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து அது பயன்பாட்டுக்கு வராது. அந்த லிக்விட் கேஷ் கையில் பணமாக வச்சுருக்கிறது தான் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ த ஃபர்ம் என்ஷூர்ஸ் த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி வித் மணி. லைக் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஈவன் த கவர்மெண்ட்ஸ் ஹவ் டு கீப் சம் லிக்விட் மணி, தட் இஸ் கேஷ், to maintain their repayment capacity. Okay,
அடுத்து வந்து மணி ரெப்ரசன்ட்ஸ் ஜெனரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறனை வந்து அதிகப்படுத்துது. பர்ச்சேசிங் பவர் கெப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி கேன் பி புட் டு எனி யூஸ். பணத்தை எப்படி வேணுமோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் மணி ஷுட் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் பர்பஸ் ஆஃப் விச் கேன் பி சர்வ்டு. எதுக்கு நம்ம தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம பணத்தை பயன்படுத்தலாம். ஸோ மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். இட் கேன் பி புட் டு எனி யூஸ். பணத்தை லிக்விடாக இருந்தால் எப்படி வேணுமோ நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மீனிங்காக இருக்குது. மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். ஓகே, தேங்க்யூ.